தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. என்னடா பேய் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்க? இல்ல மாப்ள, நாளைக்கு டீனா ஊருக்கு போறேன். அதான் அதுக்கு முன்னாடி வேலையை பத்தி பேசிட்டு போயிடலான்னு. எனக்கு எல்லாம் கிருஷ்ணா சொல்லிட்டா மாப்ள. கைலாஷ் அண்ணா வேலை வாங்கி கொடுக்குறது ஏன் பொறுப்பு. அப்புறம் அவரை இப்போவே போய் பார்க்க முடியுமா? இப்போவா? 11ஆவது. சரி போய் பாப்போம்டா. இருந்தாருன்னா பேசிடுவோம், இல்லன்னா அப்புறம் பாத்துக்கலாம். என்ன சொல்ற? ஓகே தான்டா மாப்ள. சரி வா போலாம். ஏய் மாப்ள, இந்த சட்டை பரவாயில்லையா இல்ல வேற ஏதாவது மாத்திக்கவா? சட்டைலாம் நல்லா தான் இருக்குதா, வேட்டி மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ. இது வேற நிக்க மாட்டேங்குதே, கைண்டிக்கிட்டே இருக்கு. வாடா. வரேன்டா மாப்ள. அங்க வந்து நீ எதையுமே பேசாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் அதுவும் பேசல. எங்க உங்க ஓனர்? இங்கதான் இருப்பாரு, வாடா. ஏய் யாரா இது? அண்ணே வணக்கண்ணே. டேய் நீங்க என்ன நேரத்துல? என் நண்பன் வேலை இல்லைன்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தான், அதான் உங்ககிட்ட கூப்பிட்டு வந்தானே. இதுக்கு முன்னாடி என்ன சொல்லி செஞ்சுட்டு இருந்த? இதுக்கு முன்னாடி டேய் இருடா, அவன் சொல்லிட்டோம். அண்ணே அதுக்கு முன்னாடி சும்மா தானே இருந்தேன். சென்னையில பிகாம் படிச்சு முடிச்சேன். படிச்ச படிப்புக்கான வேலை எங்கேயுமே தேடி கிடைக்கல. சரி அதான் நம்ம ஊர்லயே தேடி பார்க்கலான்னு. டேய் இவனடா படிச்சு போட்டு என்கிட்ட வந்து நிக்கிறான். சரி விடு, படிச்ச பயிலுங்க எவனும் நம்ம கூட இல்ல, நீ இருந்துட்டு போ. நல்லா துருத்துரு ஏதா ஒன்று சொல்லிக்கிட்டு. சரிங்க தம்பி இங்க வா. இங்க என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், இங்க நம்ம இருந்தாதான் எல்லா வேலையும் நடக்கும், நம்ம இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காது என்ற எண்ணம் மட்டும் மண்டையில் ஏறக்கூடாது. சரிண்ணே. நாளைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்தாலும் இல்லைனாலும் அந்தந்த வேலை அந்தந்த டைம்ல கண்டிப்பா நடக்க தான் போகுது. வேற ஆள் மூலியமா. புரியுதுண்ணே. புரியுதா? நல்லா புரியுதுண்ணே. என்ன புரியுது? எனக்கு இந்த வேலை இங்க நிரந்தரம் இல்லைன்னு புரியுதுண்ணே. அது சரி தம்பி, நீ எனக்கு விசுவாசமா இருக்காத, உன் தொழிலுக்கு விசுவாசமா இரு. அந்த தொழில் உன்னை கைவிடாது. டேய் கூட்டின்னு போடா. அண்ணா சரிண்ணே. நான் வரேண்ணே. டேய் வாடா. டேய் தம்பி, நாள்ல இருந்து வேலைக்கு வந்துடுறியா? அண்ணே இன்னைக்குதான் கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் அப்புறம் ஓகேவானே? அடடா கல்யாண வாழ்த்துக்கள்ரா தம்பி. சரி நீ போ. வரேன்டா. வரேன்பா. சரிண்ணே. என்னல இவ்வளவு நல்லவரா இருக்காரு? அவரை நேர்ல பாத்துங்கலாம் அப்படிதான் சொல்றது. சரி நீ நடைய கட்டே. சரி என்ன வேலைன்னு சொல்லவே இல்லை. யாரப்பா சொல்லுவாரு, நீ போய் நல்லா தூங்க, ஒய்ஃபோட நாளைக்கு ஊருக்கு போற வேலையை பாரு. அது சரி. நல்லா கேட்டுக்கோங்க, ஆனது ஆயிடுச்சு. இந்த சீரியல்ல வர அம்மா அப்பா மாதிரி கோவப்படுறது பிரிக்கிறது இதெல்லாம் வானம். நான் என்னடா சொல்ல போறேன்? நம்ம ஆசைப்பட்டதும் அவளுக்கு கல்யாணம் ஆகணும்ன்றதான். விசாரிச்ச வரைக்கும் அவனும் தங்கமான பையன்தான். டேய் மகனே, அப்ப ஊர் வாய யாரா அடைக்கிறது? மண்ணாங்கட்டி. முதல்ல உன் வாய் தான் அடிக்கணும். ஊர் 1000 அளவு பேசும், அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணு இழக்கிறதா? என்ன பெத்தவங்க தான் நீங்க, உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். அருமையா புரியுற மகனே. புரிஞ்சிச்சுப்பா. ஆனா உங்க குடும்பத்தை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியல. ஏங்க உங்க மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வந்துட்டாளா? இப்பதான் சொன்னேன். ஏங்க நம்ம பொண்ணு வந்துட்டா, வாங்க போ. வாங்க. வா. ஆனா நீ இவ்வளோ ஃபாஸ்டா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலடா. இவன் அப்படி பாக்குறான். அடியே எதுக்கடி என்ன மாட்டி விட்டு ஓடி போன? அறிவில உனக்கு? இப்பதான சொல்லி கூட்டிட்டு வந்தா எதுவும் பேசாதன்னு. வந்த பிள்ளை போய் சும்மா நோய் நோய் நோய். நீ வாமா உள்ள போலாம். ஒரு நிமிஷம், நீங்க வாமா. இனிமே ஏன் தாலியா இருக்காதீங்க. வா சரண்யா. ஒரு நிமிஷம் இரு. உங்க அப்பா மண்டையில இதே மாதிரி நான் கொட்டினேன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டாரு, பாத்துக்கோ. ஏய் இந்த பாரு, அவர் மண்டைய பார்த்துதான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். வந்துட்டா பெருசா பேசுறது. நீ வாமா உள்ள.
வாங்க உங்க மண்டையை மண்டையும் மாப்பிள சரி வா. வலது கழுத்தி மாப்பிள. ஐயோ டே படுத்தாதீங்கடா எப்பா, வாடா போலாம். உன்னை கல்யாண கோலத்துல பார்த்ததுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு பாசமே வந்துச்சு. இல்லைன்னா அம்மா அப்படியே தான் இருந்திருப்பேன். அப்புறம் மாப்பிள்ள இதே விளையாட்டா கல்யாணம் வரைக்கும் போயிடுச்சு. இந்த வழக்கமான பெத்தவங்களை மாதிரி நாங்கள் காதலுக்கு எதிர்ப்பானவங்க இல்லை. இது என் பொண்ணோட வாழ்க்கை. ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திட்டோம். நல்லா வச்சு பார்த்துக்கோ, அவ்வளோதான். சரிங்க மாமா, கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோ. தோ பாரு, அப்பா சொன்னதுதான் எனக்கும். எங்க பயம் எல்லாம் போற இடத்துல அவன் நல்லா இருக்கணும். அவளை ஒழுங்கா வச்சு பார்த்துக்கலன்னு வை, அவனை நானே உன்னை சாவச்சிருவேன். ரைட்ரா. ஏய் அமைதியாடுறா மச்சான், எதுக்கு அவ்வளோ கோவம்? நல்லா வச்சு தான் பார்த்துப்போம் மச்சான். வாழ்ந்து காட்டு. ஏய் தனியாக வளர்ந்து போல கேள்விப்பட்டோம். என்ன வேலை பார்க்குறீங்க? வேலையில இல்ல அங்கிள், சும்மா தான் இருக்கான். என்னது? என்னடா சொல்ற? சரி சொன்னா வேலைன்னு கேட்பாங்க, அப்படியே விட்டு. சரிப்பா, வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வீட்டோட மாப்பிள்ளை இருந்துட்டு போ. வீட்டோட மாப்பிள்ளையாவா? மாப்பிள காற்றுள்ள புதை துட்டிக்குள் சாப்பாடுலாம் ஃப்ரீ ஃப்ரீ. யோசிக்க விடுண்டோ. என்னப்பா யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? சட்டுப்பட்டு சொல்லுங்க. நீங்க சொன்னா சரிதான் மாமா. ஆனா டீனா கிட்டே ஒரு வார்த்தை கேட்டு போமா மாமா. என் வாழ்க்கையில எனக்கு சாதகமா இது வரைக்கும் எதுவுமே நடந்ததில்லை. நடந்த ஒரே நல்ல விஷயம் டீனா மட்டும்தான். இவ்வளோ நாள் காதலியா என் கூட இருந்தவ அன்னைக்கு மஞ்ச தாலி சேலையோட இந்த தேவதையா என் வாழ்க்கையில் அமைஞ்ச பொண்டாட்டின்னு பூரிச்சு போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். என் பொண்டாட்டி சிரிச்சா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே சிரிச்ச முகத்தோட வாழ்க்கை முழுக்க அவளை ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கணும் என்ற எண்ணம் மட்டும்தான் அவளை பார்த்த நாளில் இருந்து இப்போ வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இது எதுவுமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. என்ன டைவர்ஸ் ஏதோ போட்டிருக்கு? உங்ககிட்ட டிவோர்ஸ் பண்றேன்னு சொன்னால என்ன? மாப்பிள்ள என்ன பண்ணலான்னு சொல்லு. 2 தரப்பு வாதத்தை என்னன்னு கேட்டு அதில் முடிவெடுக்க முடியும். அதுக்கு முதல்ல நம்ம சென்னைக்கு கிளம்பணும். சென்னையா? சென்னையா? நான் வரேன். ஏதோ புதுவாள் கிட்ட நின்று பேசுற மாதிரிலாம் இருக்கு. பேச மாட்டியோ? ஏதோ நேற்று தான் கல்யாணமா இருக்கு, அதுக்குள்ளே விவாகரத்து வரைக்கும் வந்து நிற்கிற. இப்படி முடிவெடுக்கிற அளவுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, திருத்திக்கிறேன். நான் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் விளையாட்டாக தான் எடுத்துப்பேன். எதையாவது தீவிரமாக எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனையே. ஆனால் உன் விஷயத்தில் நான் அப்படி இருந்ததே இல்லைம்மா. தயவு செஞ்சு பேச. மாமா, நம்ம தடவை சந்திச்சு பேசினப்போ உழைப்பை பத்தி என்கிட்ட ஒன்னு சொல்லிருந்தீங்களே, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேர்மையான ஒரு உழைப்பை ரசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மக்கள் அதை எப்போ வந்தாலும் சூப்பரா ஆதரவு கொடுப்பாங்க. இருக்கு. இப்போ நீங்க கழுத்துல போட்டிருக்கிற செயின்ல இருந்து சட்டை வேஷ்டி வரைக்கும் உங்களோட நேர்மையான உழைப்பால உருவானதா மாமா? ஓ, அப்படின்னாக்கா உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாம வளர்ந்திருக்கீங்க. ஆனா அது உங்க தப்பே இல்ல. எது உங்க தப்புனா என்ன சுயமா என் வாழ்க்கையில முடிவெடுக்க விடாததும் என் வளர்ச்சிக்கு தடையா நிக்கிறதும் தான். நான் செய்யற வேலைதான் என்ன சந்தோஷப்படுத்துது. ஓடிட்டும் இருக்க. நீங்க உங்க சந்தோஷத்தை ஏன் மூலமா தேடாதீங்க. நமக்கான நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என் லாயர் பேசுவாங்க. கழுத்து போடுற வேலையை பாருங்க மாமா. நான் போறேன். ஒரு நிமிஷம்.
வளர்ந்ததை பற்றி ஏதோ ஒன்று சொன்னியே, அதை திரும்பவும் தெளிவாக சொல்லு. நீங்க அம்மா அப்பாவோட வளர்ப்புல ஒழுங்கா வளர்ந்திருந்தா இந்நேரம் என்னுடைய புருஷனா என் கூட நின்று இருப்பீங்க. சரி, நான் தப்பு தான், திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன். இன்னையோட நான் செய்கிற வேலையிலேருந்து எல்லாத்தையுமே என்னை திருத்திக்கிறதுக்கு கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு கூட. என்னை இது வரைக்கும் நான் அனாதன்னு என்னைக்கும் நினச்சதே இல்லடி. ஆனால் நீ என்னை ஒரு நிமிஷமும் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்க. உன் மேலே வச்ச அன்பு மட்டும் உண்மை. அதனாலதான் விவாகரத்துன்னு வெளிப்படையா சொல்லியும் உங்ககிட்ட நின்னு பேசிட்டு இருக்கேன். வாழ்க்கையவே விளையாட்டா தானே எடுத்து பண்ண சொன்னீங்க. தயவு செஞ்சு அடுத்தவங்களோட உணர்வுகளை மட்டும் விளையாட்டும். எதையாச்சும் பேசி மனசை இன்னும் பாரமாக்கி விட்டுறாத. முடிவா என்ன? எல்லாம் முடிஞ்சிருச்சு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. நான் வரேன். காலம் கடந்து முன்ன நினைக்கிறேன், இடைவெளிகள் போதும் சேர துடிக்கிறேன், உயிர் சாயம் என்று எங்கும் நடக்கிறேன், பல காயம் தாண்டி உடைந்து நானும் எழுந்து நிற்கிறேன். கதையோட ஆர்டரை இப்பதான் புரிய வருது ஏட்டையா. என்னதுங்க ஐயா? நம்ம இப்போ இந்த ஆட்டத்துக்குள்ள பூந்து கழிச்சு விட்டாதான் ஆட்டம் சரியா இருக்கும். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க ஐயா. பாலா இருக்கான்ல, பாலா மூலியமா ஒரு சம்பவம் நடக்க போறதா தகவல் வந்திருக்கேட்டையா. அதுவும் இன்னைக்கு நைட்டுக்குள்ள. ஐயா, இவங்க செய்யற வேலைக்கும் நேர்ல நம்ம கிட்ட நடந்துக்கிற விதத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்களேயா. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க ஏட்டையா. பசுத்தோல் போத்திய புளிய கேள்விப்பட்டிருக்கியா? அந்த மாதிரி தான் இதுவும். We all are bad in someone's story ஏட்டையா. அவன் வாழ்க்கையில நான் தான் அந்த கெட்டவனை நீ காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையா போ பங்காளி. நீ என்னடா இதை யோசிச்சிட்டே வர? நான் தான் சொல்றதுன்னு தெரியல உனக்கு. விக்கி எங்க? நம்ம கூட தானே வந்தாரு. நானும் கேட்னே இருக்காருன்னு சொல்லவே மாட்டீங்க. என்னடா பேசவே மாட்டீங்க? மகாலி, எனக்கு ஒண்ணு வருது, போலாமா? எனக்கு வருதியா? உனக்கு வருதுன்னா நீ போ, நான் பிடிச்சி ஒண்ணுமா? நான் மூஞ்சி காட்டுற பங்காளி, வேணும் ஓர நிப்பாட்டேன், ஒதுங்கிறேன். இன்னும் 2 கிலோமீட்டர் போரு. 2 கிலோமீட்டரா? இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வாழ்க்கைக்கு அப்புறமாவது நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்னதே? பண்ண போறோம். எங்க இருக்கீங்க தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளவு நேரம் ஆகும்? இதோ வந்துட்டே இருக்கேன். ஓகே, தேங்க் யூ மேடம். நிறுத்து. நவுறேன்டா.
இவனுக்கு மூஞ்சி கட்டி ஏன் மூத்த அடக்க சொல்றானுங்க. பாலா, உனக்கு ஏதாவது பாத்ரூம் வருதுன்னா போயிட்டு வா. நான் ஒரு ஃபோன் மட்டும் பேசிட்டு வரேன். வணக்கம் டி மாப்ள. நீ யார் என்னன்றத ரொம்ப நல்லாவே காமிச்சிட்ட. இனிமே நான் யாருன்னு உனக்கு காமிக்கணும்ல. இனிமே உன் டைம் மொத்தமா முடிஞ்சு போச்சு. கஷ்டப்பட்டு கூட மேல வந்திருக்கலாம்டா. ஆனா புத்திசாலியா யோசிக்கிறேன் இன்னும் கீழே போயிட்ட பாத்தியா? முடிஞ்சா வெட்றா பாப்போம். வா 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 வா. என்ன நடக்குது? டேய் நீமாடா என் கூட இருந்துக்கிட்டு என்னையே முட்டாளாகிட்டல. என் விசுவாசம் என்னைக்கும் என் அண்ணனுக்கு தான். வாரே வா. சூப்பர்ரா தம்பி. என்ன நேரத்துல வந்த பாத்தியா? டைமிங் பர்ஃபெக்ட்மா. என்ன விசுவாசிடா எப்பா. நீமாடா எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? எனக்கு பொண்டாட்டியா வேண்டியதில்ல, என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஆனா அவளே உன்னை விட்டு போயிட்டா. இப்ப என்ன பண்ண போற? நான் சொல்லட்டா? இதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கை எப்படியாவது நான் கூட வாழ்ந்துருவேன். ஆனா அதுக்கு நீ சாகணும். டேய் நாங்களா இருக்கோம்டா, நீயாச்சு சா வச்சிராத. டேய் நித்ரா. என்னடா எல்லாரும் நித்ராயிட்டீங்க? இல்லண்ண, என் வளர்ச்சிக்கு அவர் ஏதோ தடையா இருக்காரோன்னு தோணுச்சு. அதான் விலகி இருக்க. சீக்கிரம் கோர்ட்லயும் டிவோர்ஸ் வாங்கிடுவேன். அதுக்குள்ள இதுக்கு மேல நீ எதுவும் சொல்லாத. உனக்கு பிடிச்சத நீ சந்தோஷமா செய். நான் வரேன்.
பழைய பாக்கி கொஞ்சம் இருக்கு. Oh,